வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா, கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போட்டு தாங்க நம்ம வச்சுருப்போம் குழம்ப. ஆனால் இப்போ வந்துட்டு அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கொட்டையும் சேர்த்து தான் இப்போ அந்த குழம்புல போட்டு நான் செய்ய போகிறேங்க. அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாங்க. நான் சாந்தை அரைச்சி வச்சுருக்கேன். சாந்தில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகு, தேங்காய் இது எல்லாத்தையும் நான் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிக்கணுங்க. நம்ம டைரெக்டாக குழம்புல போட்டு இதை கொதிக்க வைக்கும் போது இது வேகாதுங்க. ஏன்னா இது காஞ்ச கொட்டைங்க. அதனால் நான் குக்கரில் போட்டு 2 விசில்ஸ் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. அவரைக்கொட்டையை 2 விசில்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்துருக்காங்க. முக்கால்வாசி வந்திருக்குங்க. இது இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இதில் தனியாத்தூள், சாம்பார் பொடி, தனி மிளகாய் தூள், பெப்பர், மஞ்சத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெயில் வதங்கட்டுங்க. அவரைக்கொட்டை வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. காயில் பாயில் ஆகிறதுக்காக. காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ இது கூடயே க்ளீன் பண்ணி வச்ச நெத்திலி கருவாடையும் ஆட் பண்ணிக்கலாம். காய் இப்போ முக்கால்வாசி வெந்துடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச சாந்தை ஊற்றிக்கலாங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேங்க குழம்புக்கு. இப்போ இது கூடயே கரைச்சி வச்ச புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டை பார்த்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு வச்சாலே அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றது தாங்க டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி முச்சுக்கொட்டை போட்டு குழம்பு வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சு கடைசியாக திக்காக வந்திருக்குங்க. இதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ ஸ்லிம்மில் தாங்க வைக்கணும் அடுப்பை. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், கத்திரிக்காய், அவரைக்காய், கருவாடு எல்லாமே நல்லா வெந்திருக்குங்க. நல்லா மணமாக இருக்குது குழம்பு கொதிக்க கொதிக்க. இப்போ குழம்பை டேஸ்ட் பண்ணிடலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.